strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மேட்ச் 4ஓட ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பிட்வீன் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து அட் கடாஃபி ஸ்டேடியம் லாகூர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி தி இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன் குரூப் பிங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பிக்கஸ்ட் ரைவல்ரி எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா களை கட்ட போது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றத ஒரு அஜெண்டா வைஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். முதல்ல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாகூரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிச் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், வெதர் கண்டிஷன்ஸா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி பிளஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை எடுப்போம். ஹெட் டு ஹெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவராலா 160 ODIs விளையாடிருக்காங்க ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும். அதுல ஆஸ்திரேலியா 90 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து 65 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ரெயின் சம் ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இதுல வந்து ஆஸ்திரேலியா டாமினேட் பண்றாங்க. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா ரெண்டு டீமும் 5 மேட்ச்ல மோதி இருக்காங்க. அதுல இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா 2 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ்ல ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணாலுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெக்கார்ட்ல இங்கிலாந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தரா தான் இருந்திருக்காங்க மேல ஆஸ்திரேலியா கிட்ட. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச் ஃபார் ஆஸ்திரேலியா. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு டெப்ளீட்டட் ஆஸ்திரேலியா சைடோட வந்திருக்காங்க. பேட்டிங் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, பட் போலிங் சீம்ஸ் டு பி கண்டிப்பா அவங்களோட செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ் வச்சு தான் விளையாடுறாங்க. பிகாஸ் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் as well as மிச்சல் ஸ்டார்க் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் ஆஃப் அவுட் ஆயிட்டாரு. பட் ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸோட இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயின் ஆல்ரவுண்டர்ஸ் மிச்சல் மார்ஷ் அண்ட் ஸ்டோனிஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல இல்ல. ஏன்னா மிச்சல் மார்ஷ் இன்ஜுரி, ஸ்டோனிஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன் ஸ்பைட் ஆஃப் அனௌன்சிங் இஸ் நேம் இன் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். ஸோ நிறைய செட்பேக் ஃபார் ஆஸ்திரேலியா. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவங்க முதல் முறையா ஃபேவரட்ஸ் இல்லாம வராங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அவங்க பாட்டுக்கு போய் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு டெஃபினட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து லாகூரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. லாகூரோட கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ட்ரை சீரீஸ்ல பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே பிச் பிளாட்டா இருந்திருக்கு, டியூ வந்திருக்கு. ஸோ கராச்சி கம்பேர் பண்ணும்போது லாகூர்ல நம்ம டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த கேப்டன் டாஸ் வின் பண்றாங்களோ கண்டிப்பா சேஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர் அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு. கம்பேர் டு கராச்சி, லாகூர்ல we can expect lot of dew. இது என்னோட ஒரு கருத்து. ஓவரால் வெதர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a clear sky, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்போ ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன? சோ ஆஸ்திரேலியாவோட வீக்னஸ் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி அவங்களோட நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கீ போலர்ஸ் இல்ல. பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் as well as வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are going to play with their second string bowlers. In fact சில bowlersல third string கூட சொல்லலாம். Still they have some little quality. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நேதன் எல்லிஸா இருக்கட்டும், நேதன் எல்லிஸ் ஆஸ்திரேலியா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எலிஸ், ஷான் அபெட், ஸ்பென்சர் ஜான்சன், ஈவன் பென் டுவார்சிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா had a good big bash. சோ அதனால இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஃபார்ம்லே இல்ல, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க ஸ்குவாட்லன்னு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல அவங்களால அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமா, லைக் தேர் லெஜெண்டரி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்? அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ஆஸ்திரேலியாவோட போலிங் தான் ஒரு மிகப்பெரிய வீக்னஸா வந்து இறங்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் யாரா இருக்கும்? டிராவிஸ் ஹெட் ஒரு ரெண்டுல ஸ்டெடியா இருக்காரு. பட் மேத்யூ ஷாட்டா இல்ல வேற யாரா இறக்குவாங்களா? ஸோ மேத்யூ ஷாட், ஜேக் ஃப்ரேசர் மகர் ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கால சொதப்பினாங்க ஓடிஐஸ்ல. T20 மாதிரி விளையாடினாங்க. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி டீம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயிங் 11ல விளையாடுறது இட்ஸ் ஹை ரிஸ்கா இருக்கும். ரெண்டு பிளேயருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 50 ஓவர் டெம்ப்ளேட் இல்லைன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங், அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மேக்ஸ்வெல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் தேர் டே சிங்கிள் ஹேண்டடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட்டை வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க 3 பேர் மேலதான் அதிகமான ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிளஸ் லாபிஷியன் மாதிரி ஒரு பிளேயர், ஆரன் ஹார்டி மாதிரி ஒரு பிளேயர், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொத்த திறமையை காமிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு. அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு. நான் அலெக்ஸ் கேரி கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் கைஸ். ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஹி இஸ் கோயிங் டு பிளே க்ரூஷியல் ரோல் ஃபார் ஆஸ்திரேலியான்றது எனக்கு தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு 3-4 பிளேயர்ஸ் ரொம்ப க்ரூஷியலா இருப்பாங்க பேட்டிங்ல. அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாக்கு இருக்கு. பட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. பட் எப்படி இது எல்லாமே கோப் அப் பண்ணி ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் பண்ண போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ
ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயிங் லெவனை நான் சொல்லிடுறேன். ஐ வில் டெஃபினெட்லி பிளே டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ். நான் வந்து மேத்யூ ஷாட்டோ இல்ல ஜேக் ஃப்ரேசர் மக்காவோ விளையாட மாட்டேன். பிகாஸ் ரெண்டு பேருக்கிட்டையுமே 50 ஓவர்ஸ் டெம்ப்ளேட் கிடையாது. தே ஆர் டிபிக்கல் T20 பிளேயர்ஸ். ஸ்ரீலங்கா ODI சீரீஸ்ல அது அப்பட்டமா தெரிஞ்சதுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்பர் 3ல ஸ்டீவ் ஸ்மித், நம்பர் 4ல லேபஷன், நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, நம்பர் 6ல வந்து கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 7ல ஆரன் ஹார்டி, 8ல வந்து பாத்தீங்கன்னா ஷான் அபர்ட், 9ல நேதன் எலிஸ், 10ல ஆடம் சாம்பா, 11ல ஸ்பென்சர் ஜான்சன். நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா போலரோட போவாங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியாவோட வீக்னஸே போலிங் தான். அப்படின்னும் போது நீங்க வெறும் 4 போலர் எடுத்துட்டு போயிட்டு 5ஆவதா வந்து பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலோ இல்ல நீங்க மேத்யூ ஷாட் வச்சு விளையாண்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த மிஸ்டேக்கை தான் இங்கிலாந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மேட்ச்லயும் பண்ண போறாங்க. அவங்க பிளேயிங் லெவனை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ அதே தவிர ஆஸ்திரேலியா பண்ணக்கூடாதுன்றதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. டாப் 7 அவங்க கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் இருக்கு, அதை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க போகணும். அவங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா போலிங் தேவை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பிளேயிங் லெவன் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேட் அ வெரி பேட் அண்ட் டிசாஸ்டர்ஸ் ODI சீரீஸ் அகேன்ஸ்ட் இந்தியா இன் இந்தியா. அதை வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஆனா மறந்துட்டோம்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 நாள் முன்னாடி அவங்க பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கு இது ஒரு விஷயம் புரியல. நீங்க ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல இல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இந்த மாதிரி வந்து பிளேயிங் லெவன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்றீங்கன்னா அதுல ஓகே புரிஞ்சுக்கலாம். ஓகே இது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் இவங்க காலகாலமா ஒரு டைம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ICC டோர்னமெண்ட்ல 2 நாள் முன்னாடியே ஒரு பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதான், ஏன்னா ஓவரா இருக்கு, ஓவர் அல்டாப் காமிக்கிறீங்கப்பா. இது எப்போ வருதுன்னா பிரெண்டன் மெக்லம் கோச்சிங்ல தான் இது வருது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த பேஸ் பால் எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பாக்கிறதுக்கு அப்படியே மாசா இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு மெயின் சாம்பியன்ஷிப்ஸ் நீங்க அடிச்சிருக்கீங்களா, ஒரு மெயின் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருக்கீங்களான்னு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது பெருசா. அதிகபட்சமா நியூசிலாந்துல டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருப்பாங்க, ஒரு பாகிஸ்தான்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருப்பாங்க, ஆஷஸ் தோத்துருப்பாங்க, இந்தியால வந்து டெஸ்ட் சீரிஸ் தோத்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது எதெல்லாம் மார்க்யூ சீரிஸோ அது எல்லாத்தையுமே ஆக்சுவலா தோத்துருப்பாங்க அண்டர் பிரெண்டன் மெக்லம் டெஸ்ட் சீரிஸ்ல கோச்சிங் டென்யூர்ல. இப்ப அவர் ODIக்கு வேற வந்துட்டார். ODIக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை விட அதான் சொல்ற பாத்தீங்களா, அந்த ஒரு பந்தாவும் அல்டாப்பும் தான் இருக்கு. பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, 2 நாள் முன்னாடி பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபில நீங்க இந்த மாதிரி பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போனன்ட் அதை பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி உள்ள வர மாட்டானா. ஆஸ்திரேலியாவே ஏற்கனவே மெயின் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து அழகா ஒரு பிளேயிங் லெவன் சொல்லிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துருவாங்களான்ற மாதிரி கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி தானே தெரியுது. பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிற வந்து 2 ப்ராப்ளம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரெண்டன் மெக்லம் as a கோச்சா, சரி அதை விட்டுருங்க. இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அவங்களோட அப்ரோச். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் அப்படி போய் பேட்டை விட முடியாது 50 ஓவர்ஸ்ல. நான் எப்படி ஜேக் ஃப்ரேசர் மக்காக்கும் சரி மேத்யூ ஷாட்டுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த ODI டெம்ப்ளேட் இல்லைன்னு சொன்னானோ, அந்த மாதிரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேலண்டடா இருந்தாலுமே அந்த ODI டெம்ப்ளேட்டோட விளையாட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபுல் 50 ஓவர்ஸ் அவங்க விளையாடினாலே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க ஜேமி ஸ்மித்தை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க பிளேயிங் லெவன். அவங்களோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா they are going with obviously Salt and Duckett. நம்பர் 3ல ஜேமி ஸ்மித்தை வச்சிருக்காங்க. ஸோ 4ல ரூட் போயிடுறாரு, 5ல ஹாரி ப்ரூக் வந்துடுறாரு, 6ல ஜாஸ் பட்லர் வந்துடுறாரு, 7ல லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் குட், பைடன் கார்ஸ். ஆப்வியஸ்லி பைடன் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 7ல விளையாடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ப்ரிவியூல நான் கிளியரா சொல்லியிருந்தேன், டெஃபினட்டா இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th போலர் தேவை. அவங்க லிவிங்ஸ்டன் 5th போலரா விளையாடினாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5th போலிங் ஆப்ஷன் வந்து லிவிங்ஸ்டனும் ரூட்டும் கம்பைன் பண்ணி போட்டாங்கன்னா ஹை ரிஸ்க். இந்த தப்பு தான் இந்தியா மேட்ச்லயும் பண்ணாங்க. இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல பயங்கரமா பேக் ஃபயர் ஆச்சு. ஜேமி ஓவர்டனோட போனாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. லிவிங்ஸ்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5th போலரா விளையாடுனீங்கன்னா இட்ஸ் ஹைலி ரிஸ்க்னு திருப்பியும் சொல்றேன். எனக்கு தெரியல இங்கிலாந்து எப்படி இதை மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் திருப்பியும் சொல்றேன், ஈவன் தோ இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் தப்பு. டெஃபினெட்லி தே ஷுட் ஹேவ் அனதர் எக்ஸ்ட்ரா போலர். இல்லைன்னா பயங்கரமா அடி வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்ரெடி பிளேயிங் லெவன் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு க்ளூவை கொடுத்துட்டாங்க. சோ இங்கிலாந்து கிட்ட திறமை இல்லாம இல்ல, அது எந்த டவுட்டுமே இல்ல. மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு மேட்ச்ல நம்மளுக்கு தெரிய போகுது எப்படி விளையாட போறாங்கன்ட்டு. ஆல்ரெடி பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களோட டார்கெட்டே ICC டோர்னமெண்ட் தான். பென் டக்கெட் வேற பயங்கரமா பேசியிருந்தாரு. சோ அதுக்காவது விளையாடணும். புரியுதா உங்களுக்கு? சோ எப்படி இந்த டீம் விளையாட போகுதுன்றத நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இங்கிலாந்து டீமுக்கு டேலண்ட் இல்லாம இல்ல, சரியான ஒரு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. பட் என்னதான் டிப்ளீட்டட் ஆஸ்திரேலியா சைடா இருந்தாலுமே தட்டி தூக்குவாங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு என்னவோ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆஸ்திரேலியா அப்படி தட்டி தூக்கிடுவாங்களோ ஈவன் வித் திஸ் டிப்ளீட்டட் சைட் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்றேன், உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.